மக்களுக்காக ஓட்டு போட போறோம். நான் எப்பவுமே ஜெயலலிதா கட்சியாவே இருப்பேன். இந்த மாதிரி மாத்தி போடாத முயற்சி எடுத்திருக்கோம். யாருக்கு? நாங்க வந்து விஜய்க்கு போட போறோம். விஜய்க்கா? ஏன் விஜய் வரணும்? புதுசா ஒரு மூத்த தேர்தல் இப்போ 2 பேருமே களவாணியா தான் இருக்காங்க. மக்களுக்கு என்ன பண்ற மதிப்பணத்தை கொடுக்கும்போது வந்து மாத்துறாங்க. எங்களுடைய மதிப்பணத்தை எடுத்து கொடுக்காங்க. பரம்பரை குடும்ப அரசியல் அவங்க அப்பா மாப்பா பாட்டி பூட்டி அவங்க தான் நடத்துறேன். வேற ஒரு ஆள் மாட்ட வரக்கூடாது, அரசியல் வரக்கூடாதா? நான் கேட்கிறேன். தாத்தா இருக்கணும், பாட்டு இருக்கணும், மகன் இருக்கணும், மருமையா இருக்கணும். இப்படியே அடிக்கடி வாழா மன்னராட்சி மாதிரி நடத்துறாங்க. அதெல்லாம் மாத்தி வேற ஆள் முதலமைச்சர் வரணும்னு நான் விரும்புறேன். டிவிகே பிரபு எப்படி செயல்படுறாரு? இன்னும் பாத்துவோம், தாழ்ந்து கொடுப்போம் வராரோ வரலன்னு சொல்லி. ஆமா, இந்த தொகுதியில என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு? ரோடு இல்ல, எங்களுக்கு தண்ணி வசதி இல்ல, லைட் இல்ல, வேற சோத்துக்காக எங்களுக்கு காசு இல்லைன்னு சொல்லி நல்ல வேலை வேணும், எங்களுக்கு வசதி வேணும், மருத்துவம் வேணும், படிப்பு வேணும் பிள்ளைகளுக்கு. ஏற்கனவே கேட்கிறோம். ஆமா, மாங்குடி அவர்கள் எப்படி செஞ்சிருக்காரு? 5 வருஷம் ஓரளவு செஞ்சிருக்காரு. அது கையில சுத்தமா இல்ல. ஆனா ரோடு நடக்க இல்ல. முனீஸ்வர் 10வது வார்டுல நடக்க பாதை இல்ல. ஒரு 50 குடும்பம் 60 கூட இருக்கு. ரோடு போட மாட்டேங்கிறாங்க. ஏடிஎம் பழிவாங்க நோக்கத்துல பண்றாங்க. அதனால இந்த ஆட்சி மாறணும், திமுக ஆட்சியே மாறணும். லட்சியம்